அல்லது கடன், அதனால் ஒரு கடன் ஏற்படுறது, அதனால் ஒரு பண இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். எங்கள் அப்பா தாத்தா பரம்பரை சொத்தாக இருக்குது, இன்னும் என் கைக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் யாருன்னா கன்னிராசிக்கு சிலருக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, முத்திரைம்பாங்க பார்த்தீங்களா, அந்த முத்திரை. அதே போல் அந்த முத்திரையினோட தான் இன்னொரு ஞாபகம் வந்துச்சு, பத்திரம் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் பிரச்சனையில் மாட்டிக்கிறது. நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபோன் கீழே 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 புத்துன்னு விழுவும், அல்லது ஃபோனை மிஸ் பண்ணுறது, கன்னிராசியாக தான் இருப்பீங்க. அதே போல் இந்த ஃபோனில் தேவையில்லாத பிரச்சனையை காலையில் எடுத்தேன், ஒருத்தன் பேசுனா பெரிய ஏழரை நடக்குது அப்படிம்பாங்க பார்த்தியா, அந்த சலிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான் வரும். ஒரு விஷயத்தை என்னென்னா, நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரியத்துக்கும் போகும்போது இந்த சகுனம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அது உங்ககிட்ட நிறையாவே இருக்கும். இந்த நேரம் போனால் இப்படி, இந்த மாதிரி போனால் இப்படி, இந்த நேரம் நல்லா இருக்குது, இப்படி தனக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு, செய்யக்கூடிய அமைப்பு. யாரையும் சட்டுன்னு நம்பக்கும், அந்த நம்புறதுங்கிறது உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லாத்தையும் ஒரு சின்ன சந்தேக குணம் இருக்கிறது, அதே நம்பிட்டீங்க வச்சுட்டீங்க மனசுனா, உங்களாட்டம் நட்பு பாராட்டி ஒரு கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கிறதே உங்களுக்கு நிகர் உங்களே தான். அந்த அளவுக்கு ஒரு நட்புக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ராசியில் கன்னி விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். பணம் சார்ந்த விஷயம் திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். ஒரு சிலருக்கு மனைவியால் அல்லது கணவனால் ஒரு கோடீஸ்வர யோகம். ஏன்னா அந்த 2ஆம் இடம் சுக்கிரன், உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம். இந்த நீசம்னு பயப்படாதீங்க. எந்த கிரகம் நீசமாக அங்கே இருக்கோ அந்த கிரகத்தினால ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். அப்போ நமக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு சிக்கலோ ஒரு கஷ்டத்தோ கொடுத்துட்டா பின்னாடி வரக்கூடிய பேர் திருமணத்தினால ஒரு பணவரவு, ஒரு சம்பாத்தியம், எல்லாம் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய விஷயம் கன்னிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுக்கிறேங்க, இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடையாது. எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அனுசரணையாக போயிடுறது. இதுதான் அப்படின்னு இந்த கமெண்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு கட்டளை இடுற மாதிரியோ குணங்கள் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. நமக்கு கிடைச்சது இன்னைக்கு தாம்மா பகவான் கொடுத்துருக்கார், நமக்கு கொடுத்ததை வச்சு